எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு இது தடையா இல்ல குடுக்கலாமா வேணாம் சொல்றாரு. இல்ல என் பெண்ணு இந்த பணக்கார இடத்த எங்க அண்ணன் பிள்ளை குடுக்கிறதுக்கு யாருன்னா ஒரு ஆள் எழுந்து தடை சொல்லுவாங்க. குடுக்கலாங்க. ஆமா ஒரு வார்த்தை நான் சொன்னேன் இல்லையா அப்படியே முடிவு எடுத்துட்டியா? என்னடி என்னங்க என்ன இதை கேட்டியா? இல்ல கொண்டாடி மாடி போடின்னு கூப்பிடுறாரு. கண்ணாடியா ஏதியா இல்ல தினமும் மங்க வேம மாமன் தான் சொல்லுவாரு. இன்னைக்கு கேட்டியா என்னடியா? என்னடி என்னங்க போயிட்டா கூட்டாட்டு சுத்தி அங்கடாப்பா நான் எப்படி என்னடி மாதன செய்ய பாடி மூடனா அப்படி சொல்றாரு. யாரு மூடாமா துரியனுக்கே முகத்தை ஒரு வார்த்தை நான் சொன்னேன் இல்லையா? இவ்வளவு பதப்பா பாத்திரம் அறிந்து பிச்சைடு பாத்திரம் அறிந்து பெண்ணை விடணுவாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னா இல்லையோ அதுக்குள்ள குத்தலாம்ன்றிய ஏண்டா இல்ல எங்க அண்ணன் யார் ஆகி போச்சு? இல்ல அவரும் எடி விட்டுதான் பெண் எடுத்துக்கிறாரு. இல்ல என்னதான் நினைச்சுக்கிறேன் இல்ல உன்னமே எதுனா சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் பேர் குறை இல்லாமல் போமாதன் கொஞ்சம் பேர் குறை இல்லாமல் போமாதன் புத்திரனுக்கு இந்த கல்யாணமே புஞ்சாப்ல ஏண்டா பெண்ணுக்காக வந்துக்கிறாரு. இல்ல இது முன்ன யாருக்குடா குடுக்குறேன்னு சொல்லிக்கிறியான்றாரு. ஏண்டா இவங்க தங்கச்சி இருக்குது எங்க நாத்த நாரு. ஆமா ஒரு நேரத்துல நல்லா தான் இருந்தாங்க. இவங்க தங்கச்சி போய் காலை எடுத்து வச்சுட்டா இல்லையோ ஆடு ஒரு பக்கம் பெண்ணு ஒரு பக்கம் பழவீடு குழம்பா இருக்குது. ஏண்டா ஜாய்க்கிறதுக்கு என்னைக்குதா கட்டி போட்டு இறமிட்டு திரும்பத்துக்கு கட்டிக்குதா பாத்தி காட்டு துணிக்குதா? இல்ல இவங்க தங்கச்சிக்கு பிள்ளை கொடுக்குறன்னு சொன்னியா அப்படின்னு அங்கதான் வராரு. எங்க அது தேவு தங்கை கண்ண கொடுப்பேன் இல்லடா அது மாதிரி என் பெண்ணை அது மாதிரி கூட்டி கூட வச்சுட்டு வந்துருவேன். கூட்டி வைப்பி சொல்றீங்க இருக்கும்
நாம் இருவரும் ஒரே ஒரு பெண் ஒப்பற்ற பெண் கண்ணுக்கு கண்ணாக ஒன்னே ஒண்ணு கருவேப்பிலை யார் இல்லைன்னாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்மளே பேசிட்டு இருக்குமே அந்த சுபத்து ஏனென்றா சுந்தரிக்கு என்ன எங்க இருக்குது எப்படி இருக்குது கண்ணு பார்த்து எனக்கு தெரியாதா இல்ல எங்க கொடுக்கணும் ஏதா கொடுக்கணும் ஏதா எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தான் தெரியும் எனக்கு தான் தெரியும் ஒரு பொண்ணுக்கு கை நிறைய பொன்பொருள் அள்ளிப்பாய் கை நிறைய கொடுத்துப்பாரு அதை விட கண்ணுக்கேற்ற கணவனைத்தான் தேர்ந்தெடுப்பார் ஒரு பெண் அத பெண்ணுடைய இஷ்டம் தெரியாது நீ பேசுகிறேன் இல்லங்க பெண்ணு எங்க கொடுத்தா குழந்தை நல்லா இருக்குன்னு பெத்த ஆத்தாளுக்கு தான் தெரியும் இவருக்கு தான் தெரியும் போது எங்க அண்ணன் பிள்ளைக்கு தான் கொடுப்பேன் உன் வார்த்தை கேட்கறாப்புல இல்ல யார் வார்த்தை கேட்கறாப்புல இல்ல கொடுத்தா கொடுப்பேன் இல்லைன்னா கூட்டி கூட வச்சுட்டு வந்துருக்காரு சரி ஏன்டா அப்படி அதனால மகாராஜா வாழ்த்துட்டு எங்க அண்ணன் வந்துக்கிறாரா எங்க இருக்கிறாரா சாப்பாடா தவிச்சாண்டு போனியா தங்கிச்சாண்டு போனாரா மகாராஜா தங்காயிரத்திலே சென்று சென்று அண்ணன் வந்து சொல்லுப்போ அவர் தங்காடு போன விட பட்டு புடிச்சிருப்பேன் அங்க போ எங்க அண்ணன் வந்துக்கிறாரா எப்படி பாருங்களா மாமா மாப்பிள்ளாடிக்காமா கைட்டி வச்ச மாதிரி அந்த ஆயா என்ன கேட்க இந்த மாதிரி 2 பேரும் உட்காந்துக்கிறாங்களே இன்னும் ஆம்பியா மொண்டாச்சான்னு கேட்குது யாரு கேட்டது அடிமாட்டா எழுதுறா யாரு கேட்டு அந்த கேள்விதான் யார் மாதிரி அவங்க ஆம்பளை பொண்டாட்டி இல்ல புருஷன் பெண்ணும் பொண்டாட்டி இப்பதான் தூங்கி எழுதி அது உட்காந்துருக்கான் அது எப்படி இது வயசுல அது பாத்தியா தெரிஞ்சோ தெரியாதோ ஏதோ தெரியாது சொல்லிச்சு அது சொல்லு அதுக்கு நீ என்ன திரும்பி சொல்ற அருமையா சொன்னேன் என்னன்னு இவங்க 2 பேரும் அம்பியா முண்டாடி கிடையாது கணவன் மனைவி இவரு விளக்குறாரு கணவன் மனைவி மூதவி அண்ணன் தங்கை சொல்ற விளக்கமா சொல்ற பாத்துக்க அவனுக்கு என்ன தெரியும் பாது எவனுக்கு என்ன நீ இருக்கும் போது அன்போடு வாங்கினீங்க அது ஒரு போட்டோ போட்டா அப்படியே போட்டோ போட்டா அப்படியே எது மேல பண்ணி நான் வச்சுட்டா அது என்னன்னா இருக்கட்டும் இது எங்க இப்ப மாட்ட போறேன் ரூம்ல மாட்டக்கூடாது மாட்டக்கூடாது தெரியாது ஒரு நாளைக்கு 1000 பேர் பாக்குறதா சரி போ
எப்படிண்ணா இருக்கிறீங்க? சௌக்கியமா இருக்குமா? எங்க அண்ணி எப்படி இருக்குது? சௌக்கியமா இருக்கா? அதெல்லாம் உண்டா? எங்க மாப்பிள்ளை லட்சணம் போவாரு. ஐயோ மாப்பிள்ளை பேரே சொல்லிட்டு அவன் என்னன்றா? அத்தையை பார்க்கணும், அத்தையை பார்க்கணும், அத்தையை பார்க்கணும், அத்தையை பார்க்கணும். அத்தையை பார்க்கணும், அத்தை பொண்ணு பார்க்கணும். ஒண்ணு அதிகமா சேர்த்துக்குவாய்வன். அண்ணா ஏன் கத்தோடு இருக்கின்றார்? மாப்பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கிறானா? சௌக்கியமா இருக்கிறார். அது போதும். டைம் இல்ல மாப்பிள்ளை என்ன சொன்னா வந்தது பத்தி அவர் எது சொல்லல, நீ வந்து விஷயம் சொல்லுடா. என்னுடைய மகனுக்கு உன்னுடைய மகளை பானகிரகணத்துக்கு வந்திருக்கிறேன். பெண்ணுக்காக வந்து பெண்ணுக்காக வந்தேன். போடா நான் சொல்லியா பெண்ணுக்காக்கும் துருவட்டுக்கிற பெண்ணு ஓடுன்னு காக்கா மேல ஒரு கடிச்சாச்சி எழுதி போட்டுருந்தா கூட போட்டுட்டா ஓனா முது மேல பொண்ணு அமைச்சிருப்பாரு. அம்மா அதெல்லாம் இந்த அரசருக்கு அழகல்ல. பாரம்பரிய முறை நாமே வகுத்து விட்டு அதனால பெண்ணுக்காக நாமளே திட்டினோம். அதானே 4 பேர் தெரியணும். பெண்ணு தானே வேணும். இருங்க அண்ணா, ஒரு மனதாக எங்க வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை கேட்டு வர. ஏன் இவ்வளவு நேரம் சொல்லியாத்தாது? அவரு சொன்னா கூட ஒரு பேச்சு கேக்குது இல்ல. ரொம்ப மத்தியமான ஆளா இருக்குது. ஏண்டா இங்க ஒண்ணு கண்டுது எங்க காணோம்? அதை கேட்க போன எங்க போச்சா தெரியலையே. கேட்க போறேன் பகவான் சாமியாரா எங்க இந்த காணுமே? எங்க எங்க அண்ணன் வந்துக்கிறார் கொஞ்சம் கூட. எங்க அண்ணன் வந்துக்கிறார் எங்க வந்து உட்காந்து பாரு. எல்லாம் முன்னாடி நிலை செஞ்சு வச்சுக்கோமா. அண்ணன் வந்துட்டாருன்னு கண்ணன் தெரியல மண்ணன் தெரியல கனவு யாரு அண்ணன் யாருன்னு தெரியாத முக்கியத்தான் தள்ளிவிட்டேன். கேட்டுருக்காரு எங்க அண்ணன் வந்துக்கிறாரு. எங்க அண்ணன் பெண்ணுக்காக வந்துக்கிறாரு. ஏமாத்து இல்ல நான் இதை எடுக்கும் போதே ஏமாத்து சொல்றாரு. அது ஏமாத்து சொல்லுவேன். நான் ஏன் நீ மாத்துன்னு அதான் பேச முடியுமா? சம்மா ஒரு ஒப்புக்கு தான் வச்சுக்கிறேன். மொத்தத்து என் வேலைதான். நீ மாத்து ஆமா அப்படின்றாரு. நாம மாத்து பாருங்க. நீ மாட்டுமா? அவரு ஒப்புக்கு தான் வச்சுக்கிறேன். 10 வேலை எடுத்துட்டான். தாமத்தை நீங்க கொடுத்துரு. நான் வர முடியாது. எங்க எல்லா வேலை இருக்குது. வேலைலாம் பார்த்தாச்சா? அதுதான் நீதாமா இருக்குது. அச்சாயாத்தா மூலம் எந்தாரமா என்றால் அழைக்கின்றேன் என்று சொல்வார். தந்தையமா நிச்சயம் தந்தம் தந்தம் பந்தம் தந்தையா நிச்சயம் பாத்திவன் மைதானத்தே. என்ன சொல்லுங்க? என்ன அருமையா சொன்னார் அந்தையா தாமரம் நிச்சயமாகவே அழிக்கின்றேன் கற்றுக்கொண்டோம். சரி மட்டமாக சொல்லும். அது பார்த்திபன் மைந்தனுக்கே. என்ன பார்த்து நினைக்கிறீங்க? அந்த பார்த்திபன் பண்ணாரு. பார்த்திபன் கிடையாது. அர்ஜுன பெருமான். அர்ஜுன பெருமான். அப்படியா? அவன் ஏம்மா, இந்த பொண்டாடி வேணாம். நான் போறேன். போடா போடா. பூஜை ஏடா பெரியாத்த சம்பந்தமே போது போடா போடா. நீ என்ன சொன்ன? அண்ணா அந்த ஆளு தான் சொல்றாரு. பார்த்திபன் மண்டலிக்காரமே பார்த்து பிள்ளைங்க பணிக்காக வந்துக்கிறேன். உன் புள்ளிக்கு தானே நான் சொன்னேன். அவர் பார்த்து பிள்ளைங்க சொல்றாரு. நீ கேளுமா? ஏங்க அங்கே இல்ல பார்த்தி பிள்ளைக்கு பெண்ணு கொடுப்புன்னு சொன்னீங்க. பார்த்து புள்ளி கூட நான் தான் சொன்னேன். ஏன் சொன்னேன்? நான் தான் சொன்னேன். எங்க அண்ணன் கோயில் தம்பி இந்த அவனி என்று சொல்லக்கூடிய 56 தேசத்தையும் பார் என்றே சொல்லலாம். பார் என்றால் உலகம். உலகம் பாறையெல்லாம் ஆளக்கூடிய ஒரு அதிபர். ஆமா தங்கள் பட்சமாய் கொள்ளுவீர். சத்திய நிச்சயம் பார்த்திபன் மைந்தனுக்கு. பார் அதிப மைந்தனுக்கு. சொன்னேன். அண்ணா சரி சரி பெருமையா தான் சொல்லுறேன். மறுபடியும் தான் 9 வேலைக்கு போவோம். ஆமா தேடிக்கிறேன். ஏய் இல்ல ரெண்டாவது கிளம்பி இல்ல பண்ணுறேன். இல்ல இது ஊர்லயே கிளம்பி பண்ணிட்டு வாடியாடி கட்டு. கல்யாணம் பகவான் வேலைன்னு சொல்லுவாங்க. அதை கேளு. யார் மரியாதை கேட்டது? பகவான் வேலைன்னு சொல்லுவாங்க. இல்ல எங்க அண்ணன் ஒரு மரியாதை நினைக்கிறது கிடையாது. ஏன் பகவான் வேலைன்னு சொல்லுவாங்க. ஏமா அந்த ஆளுக்கு தேடிக்கிறீமா? இதோ நான் சொல்லிவிடுறேன். இந்த வருஷத்துக்கு மாதம் சுக்கிரவாரம்
எங்கள் பெண் சுந்தரியை சொல்லாவி மன்னனுக்கு இந்த கேளுமுட்டு வச்சு நான் வந்துட்டேன். என்னடா? இந்த ஒரு செத்து போயிட்டேன். நான் நல்லா அருமையா சொன்னாரு என்ன மன்னனுக்கு என்ன சொன்னாரு? என்ன சொல்லாதி மன்னனுக்கு இந்த அபிட்டத்தை கேளுங்க நானு மன்னனுக்கு நீ என்ன மன்னன் மொத்தம் கூட போதும் சொல்லாதி மன்னனுக்கு அவ ரெண்டாவது மன்னன் அபிமன்னன் அடேய், ஏய், இந்த பொண்ணாடி புறப்பாடு. யாரு உன் பிள்ளைங்க தானே? என் பிள்ளைக்கு பாட்டு கேட்க வந்தா அர்ஜுன பிள்ளைக்கு பாட்டு கேட்க வந்தேன் என்ன ஆச்சு இப்போ? பார் அபிமன்னனுக்கு அப்படின்னு சொல்றாரு ராமு. அபிமன்யு என்னன்னு கேளு அபிமன்னனுக்கு கேட்க இதை கேளு. இல்ல எங்க அண்ணன் பிள்ளைக்கு தான் பெண்ணு கேட்க வந்தாரு. அபிமன்யுக்கு பெண்ணு கொடுப்ப சொன்னேன். நீ சொன்னதாண்டி நானும் சொன்னேன். மாலை சுட்டலாம் எங்கள் பெண் சுந்தரியை சொல்லாவி மன்னனுக்கு அப்படின்னு அபிமன்னனே குடுத்துட்டா போச்சு. எங்க அப்படியே குடுத்துடலாம். அபிமன்யு கொடுக்குறதுக்கா? ஏங்க நீ இப்படிதான் நீ குட்டி குட்டி கோயப்பிடித்து பறக்குது நீ. யாரு? அங்கே யாரு? நான் குட்டி கோயிப்பிக்கிறேன். ஏய் மூதேவி எங்க சாமியாரா யாரு? அபிமன்யு கொடுக்கலாம்னு சொல்றாரு மறுபடியும். அங்கே அபி என்றால் அழகு, அழகு முக வதனத்தை குறிக்கும். ஆமா அபி என்றால் அழகு, ஆமா மன்னர் என்பார் மணிமுடி புனைவதால் இவர் மன்னன். ஆமா. அபிமன்னன் கொடுக்கலாம் நான் சொன்னேன். ஐயோ நல்ல தண்ணி சொல்றேன். ஆண்டவா. ஏய், ஏய், கலவக்காரா. எல்லாத்தையும் கேள்வி இந்த மாதிரி தானா? அப்படியே சொன்னேன் பெருமையாதான் சொல்லுகிறேன். அப்படியே சொன்னேன் மாலை சூட்டலாம் எங்கள் பெண் சுந்தரியை சொல்லாவி மன்னனுக்கு. ஆமா சந்தோஷமா இருக்கா? என்னதான் சொன்னாலும் கேளுமுட்டு ஏறுமா? இந்த வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்லைடா சுரேஷ். ஓ உறுதிமொழி தேவை உறுதிமொழி முடிஞ்சு போய் உறுதிமொழி தேவை. அண்ணா ஆமனு தாமரை மாத்தணும். ரத்திரி பால் வாங்கிட்டீங்களா? நான் ஏமா வாங்கிறேன் அண்ணா பெண்ணுக்காக வர ஆளு நீ தான் வாங்கிடணும். அப்படியா? ஆமா ரத்திரி பால் வாங்கிக்கிட்டு கூட்டுக்கு என்னமா கிடைக்குது? ஒரு டசன் பால் வாங்கி. போய் ஒரு வெத்தலை தான் வாங்க. யாரை போய் வெத்தல் வைக்கிறீங்க? ஏய் வர சாப்பிட்ட நாய்க்கா கூட்டுனேன். நாய்க்கு. சாப்பிட்ட நாய்க்கேம்மா. சாப்பிட்டவுடன் கொடுப்பது நீ கழித்ததே பற்றி கேளு. சாப்பிட்டவுடன் கொடுப்பது தாம்பூலம் கழிக்க. வெத்தலை பாக்கு வாயில் போட்டு நீட்டி அது வேறுதான். தீர்மானத்துக்காக ஒண்ணுமே தெம்பா இருக்கிறதுக்காக அண்ணா தாமரை நீ தான் கொடுக்கணும். ஏய், நல்லா வாழ்ந்து பார்த்து வாங்கிக்கணும். ராசிகார பார்த்தாங்க ஆசாடா. அவரு இல்லாத ஒரு 3 பேர் வந்து அந்த வெத்தல் கல்லாட்டி அவங்க போய் வாங்கி ரத்திரி பாக்கு. ஏன் சொல்றேன்னா அதிகமான அவங்க தாமா ஏய் இன்னைக்கு போதுமா நாளைக்கு திரும்பி ஒரு நிலையா அதனால அதனால தவறு இல்லாதவங்க எதாவது போட்டாங்க நல்லா இருக்கும். டேய் நான் இருக்குது ஐடியா கொடு. டேய், நவரி படியாளுங்களா? சரி நம்ம என்ன சொல்லலாம் தாமத்துக்கு பெருமாட்டா பேசுங்க நீதான் தாமத்துக்கு எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா இவன். ஏய், ஓ, என்ன? டேய், நான் கல்யாணம் பண்ணி வச்சுன்னு வச்சுக்க ஆமா இன்னைக்கு தாலியில தாலி கட்டுவாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா தாலி ஆட்டுக்கு ஊடு வச்சு அடப்பாவி. அந்த அளவு ராசியானவன். டேய், எதிராக சமாளிக்கலாம் உங்க மாமனாரு என்னடியா நான் என் மாமியாரே சமாளிக்க போது என் மாமியார் என்ன சமாளிக்க ஏதோ மாமனாருக்கு அது நல்ல நாளா பார்த்து சொல்றேன். ஏய், பாஞ்சு 14 வச்சுக்குவா. டேய், பாஞ்சு 16 ஏடிகளா வைப்பாங்க நாலு. டேய் பாஞ்சா நாள் நடந்து நடக்குதா? 16ஆம் நாள் ஏய், பண்ணிட்டாரு கேள்வி தரணும் 16ஆம் நாள் நடந்து 16ஆம் நாள் காரியம் என்ன காரியம்? சுபகாரியம். மங்கள காரியம் தர்றா அதைத்தான் சொல்றேன் நான். அடுத்தது ஏமா பொண்ணு சும்மா கூப்பிட்டாருவாங்க நடப்பு வச்சு தான் கூப்பிட்டாருவாங்க. ஆமா அதனால நடப்பு 5ஆம் நாள் 16ஆம் நாள் நல்லா இருக்குது வச்சுக்குவோம். அன்னைக்கு நல்லா இருக்குது. உனக்கு என்னைக்கு நல்லா இருக்குதா நீ வச்சுக்கோ போட்டாங்க. டேய் எங்க அண்ணனுக்கு சொல்ல தெரியாது. என்னென்ன சொல்லுமா சொல்லி விடு. நான் சொல்றது கேட்க முன்ன பின்ன நான் போனதில்ல முன்ன
பின்ன போனீங்கன்னா எந்த வண்டியா தான் அச்சு போடுவோம். நீ நேராவா ஏய், நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற? எவனாமா இவன்? தாமலை மாத்தணும் என்ன சொல்லி தாமலை முன்ன பின்ன கல்யாணத்துல வெத்தலை பாக்கு மாத்தது தெரியாதுடா. மாற்றம் கிடையாது. எங்க சித்துமா தான் போயிருக்கேன். நான் எப்படி நீ ஊர்ல எவ்வளவு வேலை பார்த்துக்கிறேன் இன்னும் என்னோட விட்டு அப்படியே கவிதை எழுதி வந்திருப்பேன். நீ அடுத்த தாங்க அங்க பாரு ஆகாயவாணி அரிய ஆகாயவாணி அறிய எங்க பூமாதேவி அரிய இந்த பூமாதேவி அறிய. இந்த பூமாதேவி ஏய், இங்க வீட்டில் இருக்கும் பெரிய சிறியார் அரிய இந்த வீட்டிற்கு பெரியவர் சிறியவர் அறிய. எல்லா அரியும் அஞ்சு போட்டா யார்தான் வந்து கல்யாணம் நீ தானடா சொன்ன அரியே அரியே தெரிய அறிய தெரிய தெரியும் கைத்தில் வச்சுட்டு சரி, எல்லாரும் அறிய ஏன்னா அரிய எல்லாரும் தெரியும் எல்லாரும் அறிய தெரிய. என் உணவி இல்லை உணவு மாட்டாடே புள்ளை எந்தின்ற பொண்ணு எந்தின்ற முதல்ல சொல்ல என் உணவி பெண் உனது அண்ணா புள்ளை எந்திருந்து அப்படியா அதேதான் பிள்ளை எடுத்து பொண்ணு வந்து சொல்லுமா. என்ன சொல்ல வர சொல்லுவா ஏமா பொண்ணு எனக்கு புள்ளை விழுந்துட்டாமா. அண்ணா கேன் உனது பொண்ணு எனது பொண்ணு எனது பொண்ணு ஒண்ணு தாலி அனுக்கா உள்ள தாவா தாமலை பார்த்து போற அப்பா தாமலை மாத்தும் போது குறுக்கி ஏட்டா காலை நடிக்குவாமா வைக்காதரா வந்து வச்சுக்கோ. தாமலை மாத்தும் போது வாயிலாச்சுக்காதா அண்ணா அம்மா கல்யாணம் எங்க நாட்டுல தான் நடக்கணும் செலவு பூரா விட்டுதா ஆகட்டும் பெரிய செலவு எங்க கன்னிகாதான திருமணம் பாத்துக்கோ. பெரிய செலவு நம்ம என்னமா குறையுது அண்ணா உனக்கு இல்லாத பணமா? ஆமா ஏய். இந்த பார், என்னென்ன வேணும் கேளு. இந்த தண்ணி நெருப்பு மாட்டம் எங்குது ஏய், மீதி எல்லாம் செலவு விட்டுதான் அவ்வாறே ஆகட்டும். சொந்தத்து மட்டும் நம்மளுது ஏய். மீதி செலவுலாம் உங்களுக்கு ஆமாண்டா ஏண்டா இந்த பார், அண்ணா ஒரு 100 சவரு நகை அமிச்சுட்டு எனக்கு அவனுக்கு கல்யாணம் பொண்ணுதா பெண்ணுக்கு இல்லடா எனக்கு படம் எந்த மாதிரி வேணுமா? இந்த பார், எங்க அண்ணி ஏடா எங்க அண்ணி மேல இருந்து கீழே வரணும் நகையா மாட்டி கிடக்கும். நான் போய் அப்படி இப்படி நின்றுட்டாக்கா இந்த பஞ்சு படாது எப்படி இது பாரு அப்படிலாம் சொல்லும். அதனால ஒரு 100 சவரு நகை இந்த பார், 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் பட்டு சேலை அதுதானே யாரு கல்யாணம் பொண்ணுங்கம்மா எடுக்குடா எடுக்குதா கரை வச்சுட்டு பார். இந்த ஊருக்காரர் இந்த ஊர் ஏறிக்குது பார், அந்த ஏரிக்காரர் எவ்வளவு அவங்களுக்கு பட்டினியா அவ்வளவு பெரிய கரை இருக்கணும். காஞ்சி பட்டா அவனுக்கு வேணா தன்னை பட்டியா கொண்டாந்து விட்டுறேன். இந்த பார், பெரிய கரையா இருக்கணும் சேலை. ஒரு 50 சேலை எனக்கு அமிச்சுது. ஆகட்டும். என் பெண்ணுக்கு இது என் பெண்ணுக்கு அந்த ரேஷன் கார்டு போட்டு கூட கொடுங்க எங்கன்னா கட்டி கிடக்கும். சாமியா இருக்குல்ல இதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து இதெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து மத புள்ளி நீ கட்டிக்கு போறியா இல்ல உங்க பொண்ணு கட்டிக்கு போறா மூதேவி பொண்ணு என் வீட்டுக்கு வரும்போது அப்புறம் நான் என்ன ஒண்ணு மாத்தி மாத்தி கூட அண்ணா சரி, மாப்பிள்ளை. சாமியா இருக்கிறாரு மாப்பிள்ளைக்கு அவருக்கு அதெல்லாம் பெருசா அப்படியே பிள்ளையார் துண்டு ஒண்ணு வாங்கி கொடுத்துரு. அண்ணா, இந்த பக்கம் கோத்தானா அந்த பக்கம் இழுத்து கட்டத்துக்கு போறானா? சரி போ. அண்ணா இந்த பார், எவ்வளவு நாள் இருக்குது தாம பாக்கியாச்சு. இந்த பார், ஏடி அமுத்துடும் சத்தத்தை அமுத்துடும் பாயமாத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். என்ன ஏரியாவை போய் அமுத்து போற இதை போய் அமுத்து போற அதை போய் அமுத்து போற ஆமா நீ போய் சாமியோட அமுத்து நான் எல்லாத்தையும் திரும்பி போ. வந்துரு பாரு, எங்க மாப்பிள்ளை ஒரு 5 நாளைக்கு முன்ன வந்துரு. ஆகட்டும். ஆமா நலங்கு வச்சுட்டா என்ன நடக்குமா என்னென்ன நிலைக்கு? வாய முடியும் என்ன தேசி 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 என்ன
நடக்குது. ஆமாண்டா. ஏய். திவான், பாதி நாளைக்கு முட்டை அமுத்திரு. எவ்வளோ நாளைக்கு வைக்கலாம்னு. ஏன்னா என்ன நலுங்கு வச்சாதான் கண்ணல் வந்து இறங்கும். கண்ணல் வந்து இறங்கினா மாமியார் நீ தெரியுமா இல்ல பொண்டாட்டி நீ தெரியுமா அப்படியே போட்டு கீழாடி என்னதான் சொல்ல மாட்டேன். ஏங்க, ஆளை மாத்திடுங்க. இது எவ்வளோ வேலை இருக்குது. இந்த போய் வரட்டானு. மூடி அனுப்புறேன். டேய், ஓ அவங்களுக்குள்ள ஆயிரத்து அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அம்மா, முக்கியமா மறந்துட்டேன். இருமா பள்ளி என்ன புண்ணு இல்லடா, இது எங்க மாப்பிள்ளை முன்னாடி அடிச்சுட்டு மறந்துட்டு போறாருன்ற. அவரு மத்தியில் வீட்டு போட்டா நாங்க என் தங்கை ஒரு தாம்பலம் கொடுத்தால் நீங்கள் ஒரு தாம்பலத்தை கொடுங்க. என்னவா இது? என் மனைவிடத்திலே ஒரு தாம்பலம் பெற்று என்னிடத்திலே ஒரு தாம்பலம் பெற்று சென்றால் ஏங்க அன்னைக்கு சபையோர் அறிய தெரிய 2 தாம்பலம் மாத்தினீங்களே, 2 பெண் எங்கன்னு கேட்டா நான் யாருடா கொடுக்குறேன்? மகவான் நீங்க வந்து போய் பாடியாடுங்க. எங்க ஆயா உனக்கு என்ன வயசு? 98 வயசு ஆகுது. அது என்ன கம்மியாக அது சும்மா போட்டு புக்கு 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 தாலி அத்து நடக்குது. அதை அச்சுக்கிட்டா நீ ஏன் இந்த லட்சத்துல இருக்குது? உன்னை பத்து 2 லட்சமோ அவளை பார்த்து பாத்தி 2 லட்சமோ போடா தேவடியால் பார்த்த திருமங்கடு. எங்க ஆயா சுருங்க போய் சரியான சுருங்க போய் தெரியுமா? சரி, தாம்பலம் எங்க இருக்குது? என்னுடைய மனைவி கொடுத்தது சாப்பாடு தாம்பலம். ஆமா ஆமா செல்லுபடியாக ஒப்புக. ஆமா அதனால் அதுமே பாச்சு பாய் என்ன தீஜா 3 கல்லு கல்யாணத்துக்கு 3 கல்லு தான், கருமாண்டத்துக்கு 3 கல்லு தான். நீ வாசனை பண்ணுவியா? ஏதோ உன் புள்ளி அம்சம் வாங்கி வந்தா மகாராஜா அவர்களே, அரிய பூமாதேவி அரிய வீட்டிற்கும் சபையோர் அரிய தெரிய சத்தியமாக உன் குலத்து பிள்ளையா தரைய ஆகட்டும். இல்ல அவர் வந்து பெண்ணு கேட்டார். ஆமா, பெண்ணு கேட்டா கொடுக்கல. ஆமா, அதை வரைக்கும் சொல்லணும். நீனா கீரை கட்டுறாமே கட்டினீங்க. உனக்கு சந்தேகமா? உங்க பெண்ணு எங்க கொடுக்க போறீங்க, எந்த இடத்துல கொடுக்க போறீங்கன்னு ஒரு சந்தேகம். சொந்தாரி மாப்பிள்ளை ஆனைக்குந்தி பட்டணத்திலே தற்சமயத்தில் வசித்து வரக்கூடிய எமது தங்கை சுபந்தரை பெற்றெடுத்த அபிமன்னன் தான். அதான் நீங்க மாத்தி 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 பேசும்போதே எனக்கு சந்தேகம். அப்பப்பட்ட ஆனால் அழகன் அபிமன்னனுக்கு தான் என்னுடைய பெண்ணை கொடுக்கணும் தவிர தாமரம் அது நடக்காது. அதனால் இந்த செய்தியை யாருக்கிட்ட சொல்ற? என்னுடைய மகள் சுந்தரி அறிய வேண்டும். வரும் 8ஆம் நாள் சுக்கிரவாரத்தன்று வாரணாபுரி ஆளக்கூடிய கண்ணபுரான் மகள் சுந்தரிக்கும் துரைதுரையாராம் மகாராஜா பிள்ளை லட்சுமணகுமாரனுக்கும் திருமணம் நடைபெற போகிறது என்று பறைசாற்றி விடுகிறது நாடு முழுவதும்.